நம்ம வீட்டு சமையலில் நைட்டு சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. முட்டை பிரியாணி தாங்க. வீட்டில் கேட்டாங்க, அதனால செஞ்சோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5 முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு மேலே தூள்லாம் எடுத்துகிட்டு லேசாக கீறி விட்டுக்கலாங்க. ஒரு கடாய் காய்ட்டினா 2 ஸ்பூன் எண்ணெய், வெறுமிளகாத்தூள் சேர்த்து முட்டையை அதில் சேர்த்து கலந்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும்னு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெறுமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. 1 பங்கு அரிசி, 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த முட்டையை அதில் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு சிம்மில் விட்டு இறக்கலாங்க. சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும்.